ஹாப்பி சாபத். இந்த நாளைய ஊழியருக்கு எங்கே இருந்ததுன்னா, டொமினிக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கு. அது யார் நடத்துகிறாங்கன்னா, அவங்களுடைய பேர் என்னென்னா அன்டோனியா அப்படிங்கிறவங்க மூலியமாக இந்த நாளுடைய ஊழியருக்கே. அதாவது என்னன்னா, அந்த ஸ்கூல் திறந்து லீவ் முடிஞ்சு பள்ளிக்கூடம் திறக்கிறப்ப வந்து அந்த பள்ளிக்கூடத்தின் முதல் நாள் வந்து அவங்க ஒரு ஆசிரியர், அவங்க தான் யாருன்னா ஆண்டோனியாங்கிறவங்க. அவங்க கையில் வந்து ஒரு கலர் கலரான பேப்பர் பொதிச்ச ஒரு பெட்டியை கையில் எடுத்துக்கிட்டு கிளாஸ்குள்ளார நுழையிறாங்க. அப்போ வந்து வரப்போ மாணவர்களுக்கு முன்னால் வந்து நின்று இதை அந்த மாணவர்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மஞ்சள் நிற பேப்பரும் பச்சை நிற தாள்களையும் கொடுத்து அந்த பெட்டியில் வந்து சுட்டி காட்டுறாங்க. இது என்னன்னா, இது ஒரு பாதுகாப்பான பெட்டி. இந்த பெட்டியில் வந்து நீங்கள் வந்து என்னன்னா, உங்களுடைய பேர், நீங்கள் இந்த கல்வியாண்டில் வந்து நீங்கள் என்ன ஜெபிக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து எழுதி அந்த பெட்டிக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. அந்த பெட்டியில் வந்து போட்டு அடைத்து விடும். எல்லாருமே ஜப விண்ணப்பம் எழுத சொல்கிறாங்க. அந்த ஆசிரியர் பிள்ளைகள்லாம் எழுதி அந்த பெட்டியில் கொண்டாந்து போட்டுடுறாங்க. அந்த பெட்டியை மூட நேரத்தில் வந்து ஒரு பெண் வந்து குழந்தை வந்து கேட்குறாங்க, நான் வந்து அந்த பெட்டிக்குள்ளே போத அந்த ஆண்டோனியாங்கிறவங்களும் அந்த பெட்டியில் ஒரு விண்ணப்பம் எழுதி போடுறாங்க. தேவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று நம்பி அந்த அம்மா ஆண்டோனியாங்க வந்து அவங்க ஒரு ஜெப விண்ணப்பத்தால் எழுதி போட்டு அந்த பெட்டியை மூட போகிறாங்க. அந்த பெட்டியை மூட போகிற சமயத்தில் வந்து ஒரு பையன் வந்து இந்த பெட்டிக்கு வந்து ஒரு பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வைக்கலான்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து அந்த பெட்டிக்கு பேர் வந்து என்ன பேர் வைக்கிறான்னா, ஜெர்ரி பாதுகாப்பு பெட்டி அப்படின்னு அந்த பேர் வைக்கிறாங்க. எல்லா மாணவர்களும் எல்லாம் சந்தோஷமாக கைத்தட்டி அதை மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அந்த பெட்டிக்காகவும் அந்த பையன் வந்து ஜெபிச்சிடுறான். அந்த பெட்டியை வந்து எங்கே வைக்கிறாங்கன்னா, டொமினிக்காங்கிற ஒரு புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன் வேறொரு அட்வென்ஸ் பள்ளியில் இருக்கிற ஒரு ஆசிரியர் தான் இது மாதிரி ஒரு பாதுகாப்பு பெட்டி வைக்கணுங்கிறத இந்த ஆண்டோனியாவுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து எபினேசர் செவன்த் டே அட்வென்ஸ் பள்ளி ஆரம்ப பள்ளி விடுமுறை முடிந்ததும் பள்ளி ஆரம்பமாகிற முதல் நாளில் சமூக செயல்பாடுகள் பல நடைபெறும். அதோடு இந்த ஆவிக்குரிய பாடத்தையும் சேர்ப்பது குறித்து அவருக்கு அந்த ஆசிரியருக்கு மகிழ்ச்சியாக இருந்துதான். அது மாதிரி இப்போ அந்த வாரங்கள் மாதங்கள் கடந்து போனதுக்கப்புறம் அந்த ஜெப பெட்டியை வந்து ஜெபித்து வச்சு யார் வந்தாலும் அந்த ஜெப பெட்டியை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க. அடுத்தது பள்ளியில் வந்து முதல்வரோ போதகரோ தலைவர்களோ யார் வந்தாலும் அந்த பெட்டியை அவர்களிடம் கொடுத்து தங்கள் வேண்டுதல்களுக்காக நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணும்படி கொடுக்குறாங்க. கல்வி ஆண்டு தொடங்கி 6 மாதம் ஆகிறது. அப்போ வந்து ஒரு சிறுமி வந்து ஆசிரியர்கிட்ட வந்து ப்ளீஸ் நான் வந்து உங்களிடம் ஒன்று சொல்ல வேணும் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்கிறாங்க. அது என்னன்னா, தேவன் தன் ஜெபத்திற்கு பதில் அளித்திருக்கிறார் என்பதை வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன அந்த ஜெபம் அவளுக்கு வந்து கிடச்சிதுன்னா, அவன் நன்றாக வாசிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஜெப விண்ணப்பம் எழுதியிருந்தாங்களாம். அது நல்லபடியாக வாசிக்க முடியுது அப்படின்னு அந்த பொண்ணுடைய சாட்சி. அடுத்து வந்து அதோ போல் பல மாணவர்கள் வந்து கரங்களை உயர்த்தி நான் நன்றாக படிக்க வேணும், நான் நல்லா ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜெபம் விண்ணப்பம் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக பதில் கிடைச்சிதுங்கிற பற்றி தெரிவிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்புறம் வேறு 2 சிறுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தீவுகளுக்கு அப்பால் வந்து அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களோட நான் நேரம் செலவிட்டு பேசணும், அதுவும் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமாக சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சிறுமி என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு வந்து ஒரு தம்பி அல்லது ஒரு தங்கை அப்படின்னு வேணும்னு ஜெபிச்சு அந்த எழுதினப்ப அது கிடச்சிதுங்கிறத அவங்களும் சந்தோஷமாக சொல்லிக்கிறாங்க. இப்படி மாதிரி வந்து சிறுவர்கள் வந்து தேவனை புகழ்ந்து பேசி முடிந்தது. அந்த அந்த ஆசிரியர் வந்து தலை தாழ்த்தி தேவனுக்கு வந்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறாங்க. பிறகு வந்து மார்க் 9:23 மேல் காட்டுகிறார். என்னென்னா, இயேசு சொன்னது போல் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று அவர் சொன்னார் அப்படிங்கிற வசனத்தை அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. அப்போ இந்த வார ஊழிய அறிக்கை வந்து டொமினிக்காவில் தலைநகரான
ரோசாவில் உள்ள எபடேசர் செவன்த் டே அட்வென்ஸ் ஆரம்ப பள்ளியிலிருந்து வருகிறது. அந்த பள்ளியில் 1976 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தீவில் உள்ள 62 ஆரம்ப பள்ளிகள் சிறந்த முதல் 10 பள்ளிகளில் பட்டியலில் தொடர்ந்து இடம் பிடித்து வருகிறது. மழலையர் பள்ளி 4ஆம் வகுப்பு வரை 160 சிறுவர்கள் படிக்கிறார்கள். பள்ளியில் கட்டிட வசதி குறைவாக உள்ளது. பல கட்டிடங்கள் தள்ளியுள்ள வேறொரு கட்டிடத்தில் 5ஆம் 6ஆம் வகுப்பு பிள்ளைகளும் சேர்ந்து 40 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த இடத்துல இடம் பத்தலைங்கிறதுக்காக இந்த காலாண்டின் 13ஆம் வார காணிக்கையை கொடுத்ததுக்கு பயன்படும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் மக்களுக்கும் நன்றி.